and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோல எனக்கு ஒன் டே கிடைச்ச கொஞ்சம் கேக் ஆர்டர்ஸ், அதோட டெக்கரேஷன்ஸ், அதை எப்படி செய்தேன் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இப்போ ஒன் டே இந்த மாதிரி எல்லாம் ஆர்டர் கிடைச்சிச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் நான் மெயினாக இந்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோலேயே உங்களுக்கு ஒவ்வொரு கேக்கோடையும் ப்ரைஸ், அப்புறமா பேக்கிங் இதெல்லாமே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இவ்வளவு டின்ஸ் பார்த்ததுமே நிறைய கேக் போல் அப்படின்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 3 கேக்ஸுக்குள்ள ஸ்பான்ஸ் தான் நான் பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கேக்கு வந்து 2 kgல 2 tier வெட்டிங் கேக்கு, இன்னொன்று வந்து 1.5 kgல டால் கேக், அப்புறமா இன்னொன்று 1 kgல உள்ள டால் கேக். இப்படி 3 கேக் தான் நான் இப்போ செய்ய போகிறேன். இப்போ 2 kgக்கு வெட்டிங் கேக், அப்புறமா 1 kgக்கு ஒரு டால் கேக். அப்போ டோட்டலாக வந்து 3 kg கேக் வேணும். நான் இப்போ வந்து அது ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு நான் பேக் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் போடுறதுனால இதில் வந்து 2.5 kgக்குள்ள, அதாவது டோட்டல் வந்து 10 எக்குக்குள்ள அந்த ரெசிபிக்கு தான் நான் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து 2.5 kgக்குள்ள பேட்டர் ரெடி பண்ணேன்னா 3 kg அளவுக்குள்ள பேட்டர் வந்து ரெடியாகி கிடைக்கும். சேம் இது ஹேண்ட் பீட்டில் பண்ணாலும் நமக்கு வந்து கரெக்டாக ஓவர் மிக்ஸ் ஆகாமல் செய்தால் 2.5 kgக்கு நம்ம எக் பேட்டர் ரெடி பண்ணால் 3 kg அளவுக்கு நமக்கு வந்து பேட்டர் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அப்படி அந்த மாதிரி டவுட் இருக்குது, வருமா வராத பேட்டர் கிடைக்குமான்னு டவுட் இருக்குது அப்படின்னா 2.25 கிலோ, அதாவது 11 எக்கு அந்த அளவுக்கு வந்து நீங்கள் செய்துக்கோங்க. ஒரு எக்கு கம்மி பண்ணி செய்துக்கோங்க. நான் ஆல்ரெடி இந்த ஹேண்ட் பீட்டில் இந்த மாதிரி 3 kgக்கு வந்து 10 எக் வச்சு செய்த வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு டவுட் வேண்டாம், ஸ்டாண்ட் மிக்சரில் மட்டும்தான் 3 kg கிடைக்குமா, ஹேண்ட் பீட்டில் பண்ணால் வராதாங்கிற டவுட்டெல்லாம் வேண்டாம். ஹேண்ட் பீட்டில் நம்ம பண்ணாலும் நமக்கு 2.5 kg பேட்டர் போட்டால் 3 kg கிடைக்கும். இப்போ 1 kg டால் கேக்குக்கு 2 6 inch டின்னும், 2 kg வெட்டிங் கேக்குக்கு 8 inchல ஒரு டின்னும் 6 inchல இன்னொரு டின்னும். அது வந்து இப்போ 8 inchலையும் 6 inchலையும் சைடில் கொஞ்சம் பட்டர் பேப்பர் சுற்றி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நமக்கு ஒவ்வொரு டின்லையும் வந்து 4 லேயர்ஸ் வேணும். ஸோ அந்த பேட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1.5 kgக்குள்ள வேஞ்சோ கேக்கு. ஸோ அதுக்கு வந்து வெனிலா ஸ்பாஞ்சுக்கும் சாக்லேட் ஸ்பாஞ்சுக்கும் தனித்தனியாக ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி 1.5 kgக்குள்ள எக் பேட்டர் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அதை 2 டிவைட் பண்ணி 2க்கும் 7 inch டின்லையாக நான் பேக் பண்ணி எடுத்தேன் 2 கேக்கையுமே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி 2 ஸ்டெப் பேக்கிங்கே நான் முடிச்சு கேக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இந்த பேக்கிங் எல்லாமே கேக்கு டெலிவரி கொடுக்கறதுக்கு 1 day முன்னாடி மார்னிங் வந்து நான் அந்த பேக்கிங் முடிச்சு வச்சுட்டேன். இதுக்கு அப்புறமா உள்ள ஒர்க் எல்லாமே நான் ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த கேக் ஸ்பான்ஸ் எல்லாம் நல்லா கூலானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு கேக்கும் தனித்தனியாக லேயர் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 1.5 kgக்குள்ள வேன்சோ கேக்கு. ஸோ சாக்லேட்டில் வந்து 3 லேயர், வெனிலா ஸ்பான்ஸு வந்து 3 லேயர், அப்படி வந்து 6 லேயர்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 kg பைனாப்பிள் உள்ள டால் கேக், அது வந்து 2 6 inch டின்னில் பேக் பண்ணது, ஒவ்வொரு டின்னில் உள்ளதையும் 3 லேயர்ஸ், அப்படி டோட்டலாக 6 லேயர்ஸ் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா 2 kgக்குள்ள 2 tier கேக்கு, அது வந்து 8 inchல பேக் பண்ணது வந்து 4 லேயர் ஆகும், 6 inchல பேக் பண்ணது 4 லேயர். இந்த மாதிரியா கட் பண்ணி எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வெட்டிங் கேக்குள்ள க்ரம் கோட் முடிக்க போகிறேன். அதுக்கு வந்து ஃபில்லிங்ஸ் எல்லாமே நான் கொடுத்து வச்சுட்டேன். அது வந்து ஸ்ட்ராபெரி கேக்கு. இந்த கேக்கு வந்து 2 wheelerல தான் வந்து டெலிவரி பண்ண முடிஞ்சுது. அதனால நான் போர்டை வந்து 9 inchக்குள்ள தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ போர்டில் வந்து கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா லேயர் கேக்கையுமே 1 by 1 எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். டாப் டயர் கேக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 1/2 kgக்குள்ள போர்டு, அதாவது 7 inch சைஸுக்குள்ள போர்டு எடுத்து அதில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிட்டு அந்த டாப் டயருக்குள்ள 4 லேயர்ஸையுமே எடுத்து 1 by 1 அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட பாட்டிலில் வந்து அந்த சென்டரில் ஹோல் போட்ட சர்க்கிள் போர்டு எதுவுமே நான் வைக்கல. ஏன்னா இது வந்து அந்தளவு ஹைட் இல்லை, இல்லை அதே மாதிரி பெரிய வெயிட்டும் இருக்காது. இனி இந்த 2 டயர் கேக்கையுமே க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் கேக்கு. அதுக்கு வந்து நான் 1 kgக்குள்ள போர்டு எடுத்திருக்கேன், அதாவது 9 inch போர்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து 6 லேயர்ஸையுமே அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். வேன்ச்சோ கேக்குக்கு டார்க் அண்ட் ஒயிட் காம்பவுண்ட் கனாச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் 10 inchல போர்டு எடுத்துட்டேன். ஏன்னா அந்த போர்டில் கொஞ்சம் டெக்கரேஷன் வரும், அதனால பெரிய சைஸ்லேயே போர்டு எடுத்துக்கிட்டேன். இந்த கேக்குக்குள்ள 6 லேயர் கேக்கையுமே 1 by 1 ஸ்டார்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதில் இந்த வேன்ச்சோ கேக் அப்புறமா ஃப்ரெஷ் பைனாப்பிள் கேக்கோட ரெசிபி வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ எல்லா கேக்கையுமே க்ரம் கோட் முடிச்சு எல்லாத்துலேயுமே ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு 1/2 an hour ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ண வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெட்டிங் கேக்குக்கு நான் ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த கேக்குக்கு வந்து நான் கலர் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, அது ஒயிட் கலர்லேயே தான் க்ரீம் கொடுத்துருந்தேன். இந்த கேக்குக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மாடல் எதுவுமே கொடுக்கல, எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கேக்கில் ஒரு சிம்பிளான டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். நம்ம சுகர் சிரப் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண யூஸ் பண்ணுவோம்ல ப்ரஷ்ஷு, ஸோ அந்த ஸ்மால் சைஸ் ப்ரஷ்ஷே போதும். நான் என்கிட்ட பெருசு இருந்ததுனால பெருசு எடுத்துக்கிட்டேன். அதை வச்சுட்டு இந்த மாதிரியாக லைட்டாக அந்த க்ரீமுக்கு மேலே அதோட இம்ப்ரெஷன்
ரொட்டேஷனை வச்சு விட்டால் போதுங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி டேன் டேபிளை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே அது வந்து மூவ் பண்ணிக்கிட்டே போதும். அதில் ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு லைன் பேட்டர்ன் வந்து அதில் விழும். சேம் இதே கேக்குக்கு மேலே டாப்லையும் வந்து செய்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒன் டைம் தான் செய்யணும். அப்படின்னா ஒரு வாட்டி நம்ம இந்த பேட்டர்ன் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம ஒரு வாட்டி செய்ததுக்கு மேலே செய்யும் பொழுது அந்த ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கிற அந்த லைன் வந்து மறுபடியும் வந்து கலைஞ்சது மாதிரியே ஆகிடும். சரிங்களா, இந்த மாதிரி டெக்கரேஷன் வந்து இப்போ உங்களுக்கு க்ரீம் வந்து ஸ்டிஃபாக இல்லை ஓவர் பபிள்ஸ் ஏறிடுச்சு, நல்ல நீட் ஐசிங் வந்து நல்ல நீட்டாலாம் கிடைக்கல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இந்த மாதிரி எல்லாம் பேட்டர்ன் போட்டு விட்டீங்கன்னா அந்த க்ரீமோட மிஸ்டேக்ஸ் வந்து தெரியாமல் அது கவர் ஆகி கிடைக்கும். பாட்டம் டயருக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு மாடலில் செய்துக்கிட்டேன். இந்த நம்மளோட பேலட் நைஃப் வச்சுட்டு சும்மா அந்த க்ரீமில் லைட்டாக டச் பண்ணி எடுத்தால் போதும். இந்த மாதிரி சின்னதாக அந்த கொஞ்சம் க்ரீம் எழும்பி நிற்கிறது மாதிரியா இந்த மாதிரியான ஒரு மாடலில் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ உங்களுக்கு ஐசிங் நல்லா நீட்டாக வரலை அப்படின்னா இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க, பார்க்க நல்லாயிருக்கும். நான் ஏன் இந்த மாதிரி செய்தேன்னா ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, 2 வீலரில் தான் இந்த கேக்கு கொண்டு போக வேண்டியதாக இருந்துச்சு. அந்த போர்டு வேறு 9 இன்ச் போர்டில் தான் நான் செய்திருக்கேன். ஸோ பேக் பண்ணும்போது அந்த கவர் இல்லை நம்ம எடுக்கும்போது கை ஏதாவது டச் ஆகிடுச்சு, ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பேஸ் இல்லையே போர்டில். ஸோ டச் ஆகிடுச்சு அப்படின்னா அது தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரியாக நான் போட்டு விட்டுக்கிட்டேன். அதுவும் இல்லை, அவங்க வந்து கேக்கு மார்னிங்கே வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, வெட்டிங் கேக்கு. பட் இப்போ கட் பண்ணுவாங்க, வெட்டிங் எல்லாம் முடிஞ்சு ஆஃப்டர்நூன் தானே கட் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ டைமு ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க, அங்கேயும் எடுத்துகிட்டு எல்லாம் போவாங்க. ஸோ அந்த டைம் எல்லாம் எங்கேயாவது அந்த பாக்ஸில் டச் ஆச்சோ இல்லை நம்ம கையில் ஏதாவது டச் ஆகிடுச்சுன்னா அந்த ஒரு ஃபினிஷிங் போயிடும் இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு சேஃப்டிக்காக இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் போட்டேன். போர்டை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 kg பைனாப்பிள் டால் கேக் ஐசிங் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து லைட் கிரே கலர் கொடுக்கலான்னு நினச்சேன். ஸோ இது எப்படி பண்ணணும்னா ஐசிங் பண்ணிக்க போகிற க்ரீமை தனியாக எடுத்துகிட்டு அதில் வந்து 1 drop பிளாக் கலர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் போதும், நமக்கு வந்து கிரே கலர்லேயே க்ரீம் கிடைக்கும். ஸோ இந்த கிரே கலர் கூட வேறு எந்த டார்க் கலர் காம்பினேஷனாக இருந்தாலும் லுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதாவது இப்போ இந்த கிரே கலரில் நான் வந்து பிங்க் கலர் காம்பினேஷனில் செய்திருக்கேன். சேம் இது கிரேயில் வந்து ஆரஞ்ச், எல்லோ அண்டு நான் லாஸ்ட்டு ஒரு கேக்கில் காமிச்சேன் இல்லையா, இதுக்கு முந்தின ஒரு கேக்கில் அந்த லெமன் லைம், இந்த கலர் காம்பினேஷன் எல்லாம் சூப்பராக இருக்கும் டெக்கரேஷனுக்கு. ஸோ இந்த கேக்குக்கும் நல்லா நீட்டாக ஐசிங் முடிச்சுட்டு போர்டை நல்லா நீட்டாகவே க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜ்லையும் அதையும் ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்த கேக்குக்கு ஐசிங் கொடுக்கறதுக்கு பர்பிள் கலர் எடுத்திருக்கேன். இந்த கேக்கோட டெக்கரேஷன் வீடியோ நான் ஆல்ரெடி நல்ல டீட்டெயில்டாகவே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், தனியாக நான் செய்திருக்கேன் இந்த வீடியோ. ஸோ இந்த மாடலில் வந்து கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். அந்த கேக்கில் வந்து க்ரீன் வித் ஒயிட் காம்பினேஷன்லேயே செய்திருந்தேன். பட் இது வந்து அவங்க பர்பிள் கலரில் வேணும்னு கேட்டிருந்தாங்க. சேம் மாடல் வந்து பர்பிள் கலரில் பண்ணுங்கன்னாங்க. ஸோ பர்பிள் வித் ஒயிட் காம்பினேஷன்லேயே அதை நான் செய்திருக்கேன். இந்த கேக்கோட டெக்கரேஷனில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. மெயினாக வந்து அந்த கோல்டு டஸ்ட் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோம், எதுக்கு கூட மிக்ஸ் பண்ணோம், எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணோம்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு இதில் வந்து டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். கோல்டு டஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியாக ஒரு சின்ன பாட்டிலில் இருக்கும், மேஜிக் கலர்ஸ் பிராண்டு. நான் இது பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற அப்போவே இது வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ இது நான் நிறைய யூஸ் பண்ணியாச்சு. இதில் எனக்கு ஒரு 1/4 பங்கு அளவுக்கு தான் இந்த டின்னில் பேலன்ஸ் இருக்குது. நம்ம இந்த டஸ்ட்டு வச்சு அந்த கேக்குக்கு அந்த பார்டர் மட்டும்தான் மார்க் பண்ணிக்க போகிறோம். அதனால கொஞ்சமாக டஸ்ட் எடுத்தால் போதும். கோல்டன் டஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி ஒரு சின்ன மெஷரிங் கப்பில் தான் நான் வச்சுருக்கேன். எப்போவுமே நான் இந்த இதிலே தான் நான் வச்சுருப்பேன், வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டேன். அப்படின்னா நமக்கு அந்த டஸ்ட்டு வந்து வேஸ்ட் ஆகிடும் இல்லையா. அதை மாதிரி இந்த ப்ரஷ்ஷும் வந்து பெர்மனண்ட்டாகவே கோல்டன் டஸ்ட்டுன்னு சொல்லி இந்த ஒரு ப்ரஷ் இதுக்கு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து வாட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு 2 ml அளவுக்கு எடுத்திருக்கேன். அவ்வளோ வாட்டர் கூட தேவை கிடையாது, அதுக்கு ஒரு 1/2 அளவுக்கே போதும், கொஞ்சமாக போதும். அந்த டஸ்ட்டு வந்து அந்த வாட்டரில் மிக்ஸ் ஆகி கிடைக்கணும், அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இதுதான் நான் யூஸ் பண்ணுற எவாப்ரெக்ஸ். இது வந்து ஃபுட் குவாலிட்டி மெட்டீரியல் தான். இப்போ வந்து நம்ம வாட்டர் வச்சு டஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி கேக்கில் டெக்கரேட் பண்ணலாமே, எதுக்காக எவாப்ரெக்ஸ் அப்படின்னு கேட்கலாம். நம்ம டஸ்ட்டை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா வாட்டர் வந்து ட்ரை ஆகி கிடைக்காது, அது வெட்டாகவே இருக்கும் எப்போவும். பட் வந்து நம்ம எவாப்ரெக்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணி கொஞ்ச நேரத்தில் வந்து அது ட்ரை ஆகி அப்படியே செட் ஆயிரும். இந்த பாட்டிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு கேப் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி தான் எவாப்ரெக்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இந்த எவாப்ரெக்ஸ் வந்து நம்ம இன்னொரு மெஷரிங் கப்பில் எடுத்து மெஷர் பண்ணி எல்லாம் விட்டுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஏர் கூட ரியாக்ட் ஆனதுமே டக்குன்னு ட்ரை ஆயிரும். ஸோ வந்து இந்த எவாப்ரெக்ஸ் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம தேவைக்கு எடுத்துட்டு உடனே க்ளோஸ் பண்ணி வைக்க தான் பார்க்கணும். இந்த 3ஐயும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கேக்கில் டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கோல்டன் டஸ்ட்டை வந்து நம்ம இந்த ப்ரஷ்ஷில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நிறைய எடுக்கக்கூடாது, அது வந்து ட்ரிப் ஆகி வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த க்ரீமோட எண்ட்லையாக இந்த மாதிரியே டெக்கரேட் பண்ணி விட்டுக்கலாம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த கோல்டன் டஸ்ட் மிக்ஸ் வந்து கொஞ்ச நேரத்திலேயே
ட்ரை ஆகி வெறும் டஸ்ட் மட்டும்தான் இருக்கும். அந்த வெட்டிங் கேக்கில் கப்பிள் சில்ஹவுட் வைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரியான ஒரு கட்டர் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு வேலண்டைன்ஸ் டே கேக்கில் வந்து இந்த மாதிரி கப்பிள் சில்ஹவுட் நான் உங்களுக்கு கட் பண்ணுறது காமிச்சிருக்கேன். பட் அது எப்படின்னா நம்ம நார்மல் பிரிண்ட் எடுத்துட்டு அதை ஃபாண்டன் மேலே வச்சு ஜஸ்ட் ட்ரேஸ் பண்ணுறது மாதிரி தான் காமிச்சிருந்தேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஒரு ஃபிகர் எனக்கு அடிக்கடி கேக் ஆர்டர்ஸ் கிடைக்குது இந்த மாதிரி செய்கிறதுக்கு. ஸோ ஃபுல்லாக நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு ஓகே கட்டர் வாங்கி வச்சா பெட்டராக இருக்குமே, யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஒரு செட்டு கட்டர் வாங்கிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கப்பிளோட இமேஜ் வந்து ட்ரேஸ் பண்ணுற மெத்தட் வேணும்னா அந்த வேலண்டைன்ஸ் டே கேக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். ஸோ இந்த வெட்டிங் கேக்குக்கும் பைனாப்பிள் கேக்குக்கும் அந்த ஃபாண்டனில் உள்ள லெட்டர்ஸ் அப்புறம் அந்த ஹார்ட் இதெல்லாமே தேவைக்குள்ளது எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து அவனில் ட்ரை பண்ணிவிட்டு 8 பாக்ஸில் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இது வரைக்கும் அதோட கேக் டெலிவரி கொடுக்குறதுக்கு 1 டே நைட்டு வந்து செய்து வச்சுட்டு பேலன்ஸ் உள்ளது எல்லாமே டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே நெக்ஸ்ட் டே தான் செய்திருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எனக்கு இந்த வெட்டிங் கேக் டெலிவரி பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ பேலன்ஸ் டெக்கரேஷன் எல்லாமே நான் மார்னிங் தான் செய்துக்கிட்டேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டயரோட பாட்டமில் இந்த மாதிரியாக ரெட் கலரில் பேபி ரிப்பன் எடுத்துட்டு ஃபுல் கேக்கையுமே சுற்றி இதை கொடுத்துக்கிட்டேன். ஸோ செகண்ட் டயர் கேக்கு அந்த ஃபர்ஸ்ட் டயருக்கு மேலே எடுத்து வச்சிடலாம். கேக்கு வந்து ஹைட் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு வைக்கிறது ஈஸியாக தான் இருக்கும், ஏன்னா வெயிட்டும் கம்மியாக தானே இருக்குது. இதோட பாட்டம்லேயும் இந்த ரெட் கலர் ரிப்பன் வச்சு விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ரெட் கலர் ரிப்பன் வைக்கலைனாலும் ரெட் கலர் க்ரீமில் சின்ன சின்ன டாட் மாதிரியே போட்டு விட்டால் கூட நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா அந்த ஃபாண்டன் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா கேக்கில் எடுத்து வச்சிடலாம். ஸோ அந்த வெட்டிங் கப்பிள் சில்ஹவுட் இருக்கு இல்லையா, அதோட பேக்கில் கொஞ்சமாக சாக்லேட் அப்ளை பண்ணிவிட்டு க்ரீமில் எடுத்து வச்சு விட்டுவிட்டேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மார்னிங்கே கேக்கு கொடுக்குறோம், கட் பண்ணுறதுக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஆகும். ஸோ அவ்வளோ டைமுக்கு இந்த ஃபாண்டன் வந்து மெல்ட் ஆகி கீழே விழாமல் இருக்கிறதுக்காக பேக்கில் வந்து இந்த மாதிரி சாக்லேட் கொடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ பேலன்ஸ் எல்லாம் சைட்லேயுமே கொஞ்சம் கோல்டன் கலர் சுகர் பால்ஸ் போட்டு விட்டுக்கலாம். ஸோ சிம்பிளாக 2 kgயில் 2 டயர் வெட்டிங் கேக் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததான் இந்த கேக்கோட பேக்கிங் பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 995, அதாவது ஹைட் பாக்ஸ் 1 kgயில் ஹைட் பாக்ஸ். இதில் 2 பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாக்ஸோட எல்லா சைடையுமே இந்த ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த 2 பாக்ஸையுமே ஆப்போசிட் சைடில் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா அதை நம்ம சைடில் க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து 2 பாக்ஸையும் சேர்த்து வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். இது வந்து 1 சைடு மட்டும் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேக்கை இந்த பாக்ஸுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம். அப்புறமா இந்த பாக்ஸோட ஆப்போசிட் சைடையும் வந்து நம்ம இந்த மாதிரியாக க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 2 பாக்ஸோடையும் அந்த டாப் போர்ஷன் ரெண்டையுமே இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வந்து ஜாயின் பண்ணி அதில் வந்து ஒரு செல்லோ டேப் வந்து போட்டு விட்டுக்கலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கேக்கில் வந்து அந்த பாக்ஸ் டச் ஆகவே இல்லை. அது மாதிரியே சைடில் ஓப்பனில் இருக்கிறது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி ஒரு டேப் போட்டு விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து நைஃப் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து வெட்டிங் கேக் அப்படிங்கிறதுனால அதில் வந்து ஒரு ரெட் கலர் ரிப்பன் வந்து நான் கட்டி வச்சுருக்கேன். இந்த கேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 kg வந்து 700 rupees, அப்படி 2 kg 1400, ப்ளஸ் வந்து இது வந்து டயர் கேக் இல்லையா, அதனால 100 வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி டோட்டலாக வந்து 1500 வந்து நான் அந்த கேக் சேல் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேக்கோட டெக்கரேஷன் முடிச்சு பேக் பண்ணி டெலிவரி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அடுத்த 2 கேக்கோட டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்தது அந்த பைனாப்பிள் கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்காக 100 கிராம்ஸுக்கு ஒயிட் காம்பவுண்ட் எடுத்து மெல்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து பிங்க் கலர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம சாக்லேட்டில் எப்போவுமே நம்ம நார்மல் எடிபிள் ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணக்கூடாது, அதுக்காக தனியாக சாக்கோ கலர்ஸ் இருக்கும், அதுதான் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 3 டைப்பில் உள்ள சிலிக்கான் மோல்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம மெல்ட் பண்ண அந்த சாக்லேட்டை வந்து ஒவ்வொரு ஷேப்லேயுமா விட்டு எடுத்துக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வைக்கிறதுக்கு முன்னால் நல்லா டேப் பண்ணிக்கலாம். அப்போ தான் பாட்டமில் உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி கிடைக்கும். நல்லா டேப் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் நம்ம நார்மல் கூலிங்கில் ஃப்ரீசர்லாம் வைக்க தேவையில்லை, நார்மல் கூலிங்கில் செட் ஆக வச்சிடலாம். நீ அடுத்ததாக கேக்கில் ட்ரிப் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன பைப்பிங் பேக் செய்து எடுத்திருக்கேன். சாக்லேட் கனாச்சால வந்து பிங்க் கலர் ஆட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ பிங்க் கலர் கனாச்சாவை நம்ம செய்து எடுத்து அந்த பைப்பிங் பேக்குள்ளே விட்டு எடுத்துக்கலாம். ஸோ டிப்பை வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த மாதிரி ட்ரிப் கொடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம ட்ரிப் கொடுக்கும்போது கேக்கை ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour மினிமம் செட் பண்ணதுக்கப்புறமா அந்த ட்ரிப் கொடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இந்த ஒரு ஹாஃப் லென்த்துக்கு வந்து ட்ரிப் ஆகி நிற்கும், இல்லைனா நல்லா வடிஞ்சு கீழே வரைக்கும் வந்துடும். அதை மாதிரியே இந்த ட்ரிப் கொடுக்குற கனாச்சாவோட ரேஷியோ நம்ம கரெக்டாக எடுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி அழகான ட்ரிப்பிங் கிடைக்கும். 2:1 ரேஷியோக்கு எடுக்கணும். அதாவது 2 பார்ட்டு சாக்லேட்டும் 1 பார்ட் வந்து விப்பிங் க்ரீமும் அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இந்த கனாச்சைக்கு டோட்டலாக 50 grams ஒயிட் காம்பவுண்டும் 25 grams விப்பிங் க்ரீமும் எடுத்திருக்கேன். இல்லை பேலன்ஸ் இருக்கக்கூடிய கனாச்சாவை இந்த கேக்குக்கு மேலே விட்டு எடுத்துக்கலாம். அப்புறமா பேலட் நைஃப் வச்சுட்டு நல்ல லெவலாக எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கனாச்சைக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் பேட்டர்ன் போட்டு எடுத்துக்கலாம். இவ்வளவு முடிச்சுட்டு இந்த கேக்கு வந்து ஃப்ரிட்ஜில் மறுபடியும் செட் பண்ண வச்சிடலாம். சாக்லேட் செட் ஆகி கிடைச்சாச்சு. இது எல்லாத்தையுமே இனி டிமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த டிமோல்ட் பண்ண சாக்லேட்ஸை
வந்து இந்த கேக்குக்கு மேலே ஒவ்வொன்றா வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ஸ்கொயர் கலரில் உள்ள சாக்லேட் இருக்கு இல்லையா, அது வந்து ஆல்ரெடி நான் வேற ஒரு கேக்குக்காக செய்ததில் பேலன்ஸ் இருந்தது. லாஸ்ட்டாக கேக்கு மேலே கொஞ்சம் கோல்டன் கலர் ஸ்ப்ரிங்கிள் போட்டு விட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த ட்ரிப் இருக்கு இல்லையா, அந்த ட்ரிப்போட எண்டில் ஒரு சின்ன சின்ன கோல்டன் கலர் சுகர் பால்ஸ் வச்சு விட்டுக்கிட்டேன். கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஹாப்பி பர்த்டே டாப்பர் வச்சுக்கலாம். ஸோ அந்த கேக் டாப்பர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கவர் லேயர் அதில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து அந்த டாப்பர் நல்லா ஷைனிங்காக இருக்கும். பட் எல்லா டாப்பர்லையும் இந்த மாதிரி இருக்காது. ஸோ அந்த ஃபுல் டெக்கரேஷன் முடிச்சுட்டு இந்த கேக் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா இதில் வந்து ஃபாண்டன் டெக்கரேஷன் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் ஃபுல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ கேக்கோட ஃபுல் டெக்கரேஷன் ஒர்க்கு முடிச்சிச்சுன்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரியாக இருக்கும். இந்த கேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 kg பைனாப்பிள் கேக் வந்து 750 வரும். அப்புறமா 100 rupees வந்து டாப்பருக்கு, அப்புறமா 100 rupees வந்து இந்த சாக்லேட் ஓவர்லோட் செய்திருக்கோம் இல்லையா, அந்த சாக்லேட்ஸுக்கு வரும். தென் 50 வந்து இந்த டால் கேக்குக்காக எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் வரும். அப்படி டோட்டலாக 1000 rupees இந்த கேக்குக்கு. இனி இந்த கேக்கோட பேக்கிங் பார்க்கலாம். எப்பவுமே பாக்ஸ் செலக்ட் பண்ணுறது வந்து கேக்கோட பேஸும் ஹைட்டையும் பொறுத்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் 9 inch உள்ள போர்டு தான் எடுத்திருக்கேன். அப்போ வந்து நம்ம நார்மல் 1 kg பாக்ஸு, அதே மாதிரி ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4 inch ஹைட்டு தான் இருக்கும். அப்போ வந்து நமக்கு 1 kgல ஹைட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, 995 சைஸ், அதுவே வந்து இது வந்து பேக் பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா இதுக்கு மேலே நம்ம சாக்லேட்ஸ் வச்சுருக்கோம், டாப்பர் இருக்குது. அப்போ வந்து நமக்கு க்ளோஸ் பண்ண முடியாது பாக்ஸு. அதனால 1 kgக்குள்ள 2 பாக்ஸ், 994 சைஸுக்குள்ள 2 பாக்ஸ் எடுத்து நான் ஃபர்ஸ்ட் அந்த 2 tier வெட்டிங்கே காமிச்சல அதே சேம் மாடல்லே தான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கேக்கோட டெக்கரேஷன் எதுவுமே நான் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கல, ஏன்னா பார்த்தவங்களுக்கு மறுபடியும் பார்க்குறதுக்கு போர் அடிக்கும். இந்த டெக்கரேஷன் பார்க்காதவங்க பழைய வீடியோ போய் பாருங்கள். ஸோ இந்த கேக்கோட டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியாக இருக்கும். இந்த கேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 kg வேன்ச்சோ கேக் வந்து 850 rupees. அதுக்கு கூடவே இந்த கஸ்டமைஸ்டு டாப்பர் வந்து 200 rupees வரும். அப்புறமா வந்து டால் கேக் அப்படிங்கிறதுனால 50 rupees வந்து எக்ஸ்ட்ராவாக இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ அந்த சாக்லேட் பால்ஸ், கோல்டன் டஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அப்படி 75 rupees ஆட் பண்ணி டோட்டலாக 1600 rupeesக்கு வந்து இந்த கேக் நான் சேல் பண்ணியிருந்தேன். இது பேக் பண்ணுறதுக்கு 10-10-4 அந்த சைஸுக்குள்ள பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா போர்டு வந்து 10 inch போர்டு தான் எடுத்திருந்தேன். ஸோ நான் வந்து போன கேக்கு சொன்னது மாதிரி இதில் வந்து டாப்பர் எல்லாம் இருக்குது, பால்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ வந்து கண்டிப்பாக 10-10-5 சைஸு பாக்ஸில் நமக்கு பேக் பண்ணிக்க முடியாது, அதாவது சிங்கிள் பாக்ஸுக்கு. அதனால தான் 10-10-4 சைஸுக்கு 2 பாக்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 கேக்குமே ஃபாண்டன் ஒர்க்ஸ் எதுவுமே இல்லாததுனால நான் பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். கஸ்டமர் வந்த டைமில் நான் எடுத்து கொடுத்தேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்ட எல்லா விஷயத்தையுமே நான் சொல்லியிருக்கேன். அதாவது மெயினாக வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்பீங்க, ஒரு கேக்குக்கு வந்து என்ன மாதிரி ப்ரைஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை மாதிரி பேக்கிங்கும் அடிக்கடி கேட்குறீங்க, அதுவும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.